உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னவென்றால் ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் கணித்து உங்களுக்கோசரம் இந்த வீடியோவை வெளியிடுறோம். இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அவங்க கஷ்டத்துக்கு ஏதாவது ரூபத்துல மருந்து மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்காதா, அதன் மூலியமாக நாம் நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவின் மூலியமாக சில நல்ல பலன்கள் நம்ம கணிச்சிருக்கிறோம். அதை நான் சொல்றேன். இது நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இந்த மாதத்துல கிரகங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே ரிஷபத்திலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அது போக குரு பகவான் மிதுனத்துல, அது போக பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்துல, ராகு பகவான் கும்பத்துல, மீனத்துல சனி பகவான். ஜூன் மாசம் 6ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்துக்கு வந்துருவாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவானும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கே வந்துருவார். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல பலன் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான பலன். என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்போ அதே 10ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒண்ணு போதுங்க. நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், எல்லாமே பணம் தான் வாழ்க்கை. அந்த பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த பணம் இல்லாததுனால நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாக்கை காப்பாற்ற முடியல, எந்த அளவுக்கு நீங்க கடன்கார ஆயிருக்கிறீங்க, அந்த கடனையும் கட்ட முடியாத சூழ்நிலை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பிரச்சனையில இருந்து நீங்க இப்போ வெளியில வர போறீங்க. ரிஷபராசிக்காரங்களே, நீங்க உழைப்பாளி தான், ரொம்ப நேர்மையானவர்கள் தான். முடிஞ்ச அதாவது அந்த ரிஷபராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 100% பேர் சொந்த தொழில் தான் செய்றீங்க. அப்ப சொந்த தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க அடிமை தொழில் செஞ்சாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய நிலை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படின்னா கண்டிப்பாக வருவீங்க, உறுதியாக வருவீர்கள். ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அந்த 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவானையும் அந்த குரு பகவான் பார்த்துட்டாரு. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம். இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுனத்துக்கு வந்து அந்த சூரிய பகவானும் குருவோடு இணையறாங்க. அப்ப அந்த குருவும் சூரியனும் இணைந்தால்
கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அறிகுறி. அப்போ அந்த சூரியனும் குருவும் இணைவதால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த திக்கிலையாவது எந்த திசையிலையாவது இருந்து கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வராத பணம் கண்டிப்பாக வந்து சேரும். ஏதாவது உறவுகள் உங்களுக்கு நம்ம பேசிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருந்தீங்கன்னா அந்த உறவு கண்டிப்பாக அடுத்தவங்க மூலியமாக நீங்கள் எல்லாருமே அந்த உறவு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ பல நாள் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க. அது தீரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த சூரியன் குருனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க போகிறீர்கள். கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்க. இது போக அந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த புதனும் சூரியனும் இணைகிறாங்க. அப்ப அந்த புதாதித்ய யோகத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர் பணவரவு ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ரூபத்தில் நீங்க பல நாளா வேலை தேடிட்டு இருந்தீங்க, அந்த வேலை வாய்ப்புகள் இந்த பீரியட்ல டக்குன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது விஷயம், அதாவது ஒரு ஃபாரினே போக நினைச்சிட்டு இருந்தீங்க, தடுங்கலாயிட்டே இருந்தது, இந்த பீரியட்ல நீங்க போவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, திடீர்னு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்ல ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல மறுமணம், நம்மளுக்கு வேற வாழ்க்கை அமைச்சுக்கணும், வேற வாழ்க்கை அமைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா ரன் ஆகும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, ஒரு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னா அந்த மாற்றமும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உருவாகும். இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நடக்கும். என்ன அது போக இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஏதாவது ரூபத்தில் அந்த கேது பகவான் கெடுக்கிறதுக்கு பார்ப்பாரு. அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு ஏதாவது சொத்து வாங்கணும், இது மாதிரி போகும்போது ஏதாவது தடங்கல்கள் வரும், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கேர்ஃபுல்லா இருந்து அந்த இடத்த மட்டும் தப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ரூபத்துல நீங்கள் இழந்ததை அடையக்கூடிய அளவுக்கு, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடு, இந்த மாசத்துல அந்த பலன் உங்களுக்கு இருக்குது. அதனால இந்த பீரியட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த நிலக்கடலையை நல்லா வேக வச்சு அது யாருக்காவது தானமா கொடுங்க. அதுபோக லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மலையளவு இருந்தாலும் அது கண்டிப்பாக குறையும், கடுகளவாக குறையும். சிலருக்கு கஷ்டத்தை நீங்க சொல்லாமல் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த பிரச்சனைகளையும் நீங்க வெளியில காட்டிக்கிறது இல்லை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறது இல்லை. அது மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தை சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க கஷ்டங்களை வெளியே சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னா வரும். இந்த பீரியட்ல இருந்து கண்டிப்பாக ரிஷபராசிக்காரராகிய நீங்க நல்லா இருப்பீங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, ஏதாவது ரூபத்துல இது நடக்கணும், இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, அந்த விஷயம் இந்த பீரியட்ல நடக்கிறதுக்கு
வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நீங்கள் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 15 நாள் 10 நாளைக்கு மேலே 15 நாள் டைம் ஆக மாட்டிருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. இல்லை அவசரமாக பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை நானே பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் ஒரு ஸ்டேப் போட்டு அவங்க மூலியம் பார்க்க சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் நானே உங்களுக்கு பார்க்குறேன். ரொம்பவுமே அர்ஜென்ட்டாக இருக்கிறவங்க அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பாருங்க, தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.